PCOS is officially renamed as PMOS. எஸ் ஏன் பிசிஓஎஸ்லேருந்து பிஎம்ஓஎஸ்ஸாக நேம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படி ஒவேரியன் ஆர் உமன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இஷ்யூவாக மட்டும் பார்க்காம ஹோல் பாடி கண்டிஷனாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வாட் இஸ் பிஎம்ஓஎஸ்? பிஎம்ஓஎஸ்னால் என்ன அப்படின்னா பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம். பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிஸ்டில் ஃபர்ஸ்ட் இந்த பாலி எண்டோக்ரைன்னா என்னன்னு பார்ப்போம். இந்த பாலி எண்டோக்ரைன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம்னாலே ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணுறது தான் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்மோன் செக்ரேஷன் ஆர்கன்ஸாக இருக்கட்டும், கிளான்ஸாக இருக்கட்டும், இது நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டமில் சொல்லுவோம். ஸோ ஒரு ஹார்மோன் இல்லை, ரெண்டு ஹார்மோன் இல்லை, நிறைய ஹார்மோன்ஸ் இந்த பிஎம்ஓஎஸ்ல இன்வால்வ் ஆகிறதா இருக்கட்டும், அஃபெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், அந்த சேஞ்சஸையும் அந்த இம்பேலன்ஸையும் குறிப்பிடுறது தான் இந்த பாலி எண்டோக்ரைன்னு சொல்கிறோம். அடுத்து ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வெறும் உமன் ரீப்ரொடக்டிவ் இஷ்யூவாக மட்டும் பார்த்தது அந்த உமனோட ஹோல் பாடி கண்டிஷனையும் சேஞ்ச் ஆகிற மெட்டபாலிக் கண்டிஷனாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சுகர் கிரேவிங்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அப்பிடைட் லெவல் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிறதுனால வர இஷ்யூஸ். ஒவேரியன். ஸோ ஸ்டில் வி ஆர் இந்த கோர் பார்ட். நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும் எங்கே நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. மெயினாக ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இந்த ஓவரிஸ் அஃபெக்ட் ஆகுது. அட் லாஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்றது ஒரு சிம்டம் ரெண்டு சிம்டம் இல்லை, நிறைய சிம்டம்ஸ். இந்த வெயிட் கெயின், ஹெசிட்டிசம், அதாவது அன்வான்ட் இடத்துல ஹேர்ஸ் ஃபேஷியல் ஹேர்ஸ் டெவலப் ஆகுறதா இருக்கட்டும், ஹேர் லாஸாக இருக்கட்டும், எப்போவுமே டயர்டாக இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் ஃபார்ம் ஆகுறது தான் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஸோ சிண்ட்ரோம்க்கும் டிசீஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சிண்ட்ரோம் மீன்ஸ் நிறைய சிம்டம்ஸ் பேக்கப் பண்ண ஒரு வேர்ட் தான் சிண்ட்ரோம். ஸோ பிஎம்ஓஎஸ் அப்படின்றது என்னதான் நேம் சேஞ்ச் பண்ணாலும் டயக்னோசிஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. நீங்கள் ரெகுலராக எந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரீட்மெண்ட்லையும் எந்த சேஞ்சஸும் இப்போ வரைக்கும் கொண்டு வரல. இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா நம்ம மைண்ட் செட். ஸோ இது வரைக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் வெறும் ஒவேரியன் அண்ட் உமன் ஹெல்த், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தாக மட்டும் பார்த்துட்டு இருந்தது. இப்போது இன்னும் டீப்பராக ரூட் காஸ் என்ன, மெட்டபாலிக் சேஞ்சஸ் என்னென்ன நடந்திருக்குன்றத இன்னும் டீப்பர் கொஷினஸ் இன்னும் டெவலப் ஆகும். பிசிஓஎஸ்லேருந்து பிஎம்ஓஎஸ்க்கு சேஞ்ச் பண்ண ஒரே காரணம் இந்த மெட்டபாலிக் சேஞ்சஸ் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெடிக்கல் அப்டேட். அதே டைம் பிசிஓஎஸாக இருந்தாலும் சரி, பிஎம்ஓஎஸாக இருந்தாலும் சரி, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஹெல்த் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்